அப்பாக்கும் பையனுக்கும் இப்படி ஒரு டெரர் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத M10 படத்துல நீங்க காமிச்சிருப்பீங்க. பட் ஆனா ரியல் லைஃப்ல உங்க அப்பாவும் அம்மாவும் உங்களோட ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்ல, ரொம்ப ஸ்வீட்டான பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்டேன். சோ ஹவ் இஸ் த ரிலேஷன்ஷிப் வித் யுவர் பேரண்ட்ஸ்? உங்க ஹை அதுல உங்க அப்பா கேரக்டர் தான் இவரா? இப்படி ஒரு பேரண்ட்ஸ் எனக்கு என்டர்மென்ட் அப்படியே ஆப்போசிட் எங்க அப்பா. அந்த படம் நடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்பா நம்ம அப்பா எவ்வளவோ தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? கண்டிப்பா எனக்கு ரொம்ப புதுசா வந்து அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் பாத்தீங்கன்னா, நான் சிட்டில வளர்ந்த பையன் தான். எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததே கிடையாது லைஃப்ல. ஈரலும் சாப்பிட்டது கிடையாது, ஈரலை சாப்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்ண ஆளும் கூட இருந்ததும் கிடையாது. ஸோ மொத்தமாவே எனக்கு எல்லாமே புதுசா இருந்தது எனக்கு. சோ பவானிஸ்ரீ, நீங்க வந்துட்டு எப்பவுமே பப்ளி கேர்லா நடிச்சிருப்பீங்க, இந்த இதுல கொஞ்சம் சீரியஸா வந்துட்டு காப் ரோல் பண்ணிருக்கீங்க. சோ ஹவ் வாஸ் இட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்? ஆக்சுவலா எல்லா இன்டர்வியூலயும் இதே கேள்விதான் கேட்கிறாங்க. அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்களேன்டா. இது யாருக்கு உங்க ஆளு? ஆரம்பிக்கும் போதே அறிகுறி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்கடா. படிச்சு படிச்சு சொன்னேனேடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு. ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன ஒரு அமைதி. நடுவுல இருக்கிறவங்க கூட செட் ஆகும். அமுக டுமுக அமால் டுமால். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க எல்லாரும். சூப்பர். சோ காளிதாஸ் 2 படம் ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு இந்த படத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஓகே பயங்கர சீரியஸா போகுதுன்றதப்ப கடைசியில எண்டிங்ல ஒரு பயங்கரமா ஒரு பிளாஸ்டா ஒரு டயலாக் வச்சீங்க. அது எப்படி சார் அந்த மொமெண்ட்ல அதை அப்படி வைக்கணும்ட்டு? அது கிரெடிட் வந்து எடிட்டர் தான். அப்படியா? படத்துல தான் நான் வச்சிருந்தேன், அதை எடுத்து அங்க வைக்கணும்ன்றதை முடிவு பண்ணி எடிட்டர் தான் வச்சாரு. as லைக் அது அந்த ஒரு டயலாக் வந்துட்டு மொத்த படத்தோட ஓகே சம்திங் அங்க டார்க் ஹியூமரா ஏதோ ஒன்று ஒர்க் ஆகுங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ கமிங் டு திஸ் மூவி, லைக் நிறைய ஸ்டார் வச்சு நீங்க இந்த படம் எடுத்திருக்கீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு படத்துல நடிக்கும் போது? இதே மாதிரி ஃபன்னா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்? சீரியஸா இருக்கீங்களா? சொல்லுங்க, நான் நல்லா பேசிட்டே இருக்கேன், நீங்களே பேசுங்க. யாருக்கு இந்த கொஸ்டின்? யாருக்குனாலும் பொதுவான கேள்வி. புரியல சார், நீங்களே சொல்லுங்க சார். ரைட். அது ஒரு அவர்கிட்ட மைக் இருக்கு. படத்து ஒரு கான்ஷியஸான எஃபர்ட் தான் அது ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு எங்களுக்கு பட்ஜெட் இல்லை, அதனால வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு காம்பேக்டா வந்துட்டு பண்ணோம். ஓகே. பட் இந்த பாட்டில் ப்ரொடக்ஷன் வைஸ் பட்ஜெட்டாகவும் எங்களுக்கு இருந்தது, ப்ளஸ் கதைக்கு தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஜய்லேருந்து அப்புறம் சங்கீதா மேடமாக இருக்கட்டும், அபர்ணதி, பவானிஸ்ரீ இல்லாமல் பிரகாஷ் ராஜ் சார், கிஷோர் எல்லாருமே உள்ளே வந்தாங்க. ஸோ ஐ திங்க் தட் ஆட்ஸ் மோர் வேல்யூ டு த ஃபிலிம். ஃபிலிமோட மேக்னிடியூடு பெருசாகுது நிறைய ஆக்டர்ஸ் சேர்ந்து பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான், ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட்டில் ஒரு கதை எழுதும் போதே உட்காந்து இந்த ஆக்டர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட பிச்சின் பண்ணி ஒன்னொன்னுத்தையும் அப்படியே கேட்டு கேட்டு பிச்சு வாங்கிட்டாரு. எழுதும் போது இவங்களெல்லாம் மைண்ட்ல வச்சு எழுதுனீங்களா? ஆக்சுவலா அப்படிதான் சொல்லக்கூடாது. எழுதும்போது இவங்க தான் வரணும்னு இல்லை, கேரக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம எழுதுறோம். எழுதும்போது பரத் சார் மட்டும் தான் இருந்தாரு. ஓகே. ஏன்னா அது காளிதாஸ் 2ன்றவங்க அவர் மட்டும் தான் இருந்தாரு. ஸோ மற்ற யாரும் வந்து அப்படி மைண்ட்ல வச்சுட்டு எழுதல. கரெக்டா அவங்க ஃபிட் ஆயிட்டாங்க. எழுதுனதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் நம்ம என்ன நினைச்சு எழுதிருந்தோமோ அது எல்லாரும் வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு துளி மேலேயும் இல்லை, ஒரு துளி கீழேயும் இல்லை. ஓகே. சோ டைரக்டரா கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். ஓகே சார், கிரேட். சோ பவதாரணி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க சாரி ஓகே. சோ பவானிஸ்ரீ, நீங்க வந்துட்டு எப்பவுமே பப்ளி கேர்லா நடிச்சிருப்பீங்க, இந்த இதுல கொஞ்சம் சீரியஸா வந்துட்டு காப் ரோல் பண்ணிருக்கீங்க. சோ ஹவ் வாஸ் இட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்? ஆக்சுவலா எல்லா இன்டர்வியூலயும் இதே கேள்விதான் கேட்கிறாங்க. சரி விடுங்க. பட் அதுதான் ஓகே ஃபைன், ஏதோ கேட்டுட்டேன். எஸ் எஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா அந்த ரோல் எடுத்து பண்றதுக்கு. அண்ட் பப்ளியா தெரியாது, பட் ஆனா ரொம்ப மோஸ்ட்லி கொஞ்சம் வல்னரபிளான ரோல்ஸ் தான் வந்து இது வரைக்கும் எடுத்து பண்ணியிருக்கேன். இதுல ஐ கெட் டு பி அ வெரி கான்ஃபிடென்ட் பர்சன் பிகாஸ் ஆப்வியஸ்லி காப்ன்றதுனால ஒரு கமாண்ட் இருக்கும். அண்ட் எனக்கு அடியில நிறைய சபார்டினேட்ஸ் இருப்பாங்க. அதுல மெயின் சபார்டினேட் தாஸ். இவரை போட்டு நல்லா மிரட்டிட்டு இருப்பார்ல. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்ஸ் டு
மை டிரெக்டர் சார் ஃபார் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ், திங்கிங் ஆஃப் மீ இன் காப் ரோல். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஆசைப்படுறேன். ஓகே கிரேட். ஸோ சார் ரொம்ப காமா இருக்காங்க, இவங்களை எப்படி நீங்க அந்த ரோல யோசிச்சீங்கன்னு தான் எனக்கு தெரியல. இப்ப பேசும்போது யாருமே காமனா இல்ல. ஓகே ஸோ ஆக்சுவலா காம் சொல்ல முடியாது. ஓகே யூஸ்வலா கிளிஷே இருக்கக்கூடாது, டெம்ப்ளேட் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் யோசிச்சேன். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க வரும்போது அந்த நம்ம என்ன எழுதிருக்கோமோ அதை அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஏன் வந்து ஒரு பிசிக்கலா பார்த்து அந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க நம்பகத்தன்மை வந்து ரொம்ப வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் டப்பிங் ரொம்ப அருமையா பண்ணாங்க. அப்படியா? அந்த கேரக்டர், அதாவது நடிச்சது ஒரு பக்கம் அப்படின்னா அந்த கேரக்டர் வெளியில கொண்டு வரது இருக்குல்ல, அதுல டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணாங்க. நீங்க பார்க்கும்போது ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்கும், அதுல எந்த வித ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. ஓகே ஓகே. சில ஒரு சில இதுல கமெண்ட்ஸ்ல கீழே பார்க்கும்போது இவங்க போலீஸா அப்படின்லாம் கூட இருந்துச்சு. பட் அந்த கேள்வி கேட்ட எல்லாருக்குமான பதில் வந்து படம் வரும்போது தெரியும், மிரட்டி இருப்பாங்க. கண்டிப்பா. ஓகே கிரேட். அடுத்து அபர்ணதி அவர்களே, நீங்க வந்துட்டு நிறைய படங்கள் வந்துட்டு ஒரு படமும் ஒரு விதமான ஜானர்ல தான் நடிச்சிருப்பீங்க. கடைசியா உங்களுடைய லேட்டஸ்ட் படம் கூட ஒரு மாதிரி ஒரு அரசியல்வாதி மாதிரி வந்திருப்பீங்க. சோ இந்த படத்துல வாட் மேட் யூ சூஸ் தி ஸ்கிரிப்ட்? பிகாஸ் இது வந்து மிக்ஸ்டு கேரக்டர்ஸா இருக்கும். ஸோ ஒரே கேரக்டர் வந்து த்ரூ அவுட் ஃபிலிம் கேரி பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு உள்ள வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட வச்சுச்சு. ஸோ அதுதான் ரீசனும் கூட. இந்த படத்துல நீங்க பார்க்கும் போதே தெரியும். ஸோ 2 படத்துல பண்ண வேண்டிய கேரக்டர் இந்த ஒரு படத்துல பண்ணிருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு கிரேஸா அமைஞ்சது, அதுதான் ரீசன். ஸோ என்ன கேரக்டர் ரிவீல் பண்ணா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது படம் பார்க்கும் போது. சொல்றேன், சஸ்பென்ஸ்ல இருங்க அப்படிங்கிறீங்க. ஓகே ஓகே கிரேட். ஓகே, இப்போ அடுத்து சார், நீங்க வந்துட்டு ப்ரொடியூஸ்க்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தவங்க நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ படம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வந்துட்டு நம்ம அறிமுகமாகலாம் அப்படிங்கிற ஐடியா உங்க ஐடியாவா இல்ல அப்பா ஐடியாவா? செந்தில் சார் தான் கிட்ட வந்தாங்க. செந்தில் சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு பண்றீங்களான்னு கேட்டாங்க. அப்படி இன்னொரு ஃபிலிம் பண்ணியிருந்தேன். சார் சொன்னப்பவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த கேரக்டரோட கிராஃப். பிளஸ் இன்னொன்னு அது ஒரு நெகட்டிவ் ஷேட்ல வேற இருந்துச்சு. ஸோ பர்சனலாவே எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் போது இன்னொரு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த ஒரு கிராஃப் வந்து ஸ்டேபிளா இல்லாம ஒரு இங்க அங்க there will be a lot of change overs. ஸோ அதை கேட்டப்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பிளஸ் ஒரு வெரைட்டி காட்டணும். ஸோ என்னையே அப்படி பாக்குறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அது நம்மள எப்படி இப்படி யோசிச்சாங்க அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஆக்டிங் மேல பேஷன் இருந்துச்சா இல்ல ஆக்சிடென்டலா வந்ததா எப்படி? எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆக்டிங் ரொம்ப பிடிக்குங்க. சினிமால தான் வளர்ந்தேன். ஓகே. ஸோ அப்பா ஃபேமிலி எல்லாமே சினிமால இருந்ததுனால எனக்கு அதையே பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து எல்லாமே இருந்துச்சு. ஸோ கரெக்டா சரி இன்னொரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதை பர்சியூ பண்ணலான்னு போறப்போ அங்க இட் டிட் நாட் ஒர்க் அவுட். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ரத்தத்து எப்படி இருந்தாலும் சினிமா தான் அதுல இருந்திருக்கு. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் இட் அண்ட் அதுக்கான பெஸ்ட் எஃபர்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா பேஷனேட்டா தான் பண்ணிருக்கேன். கண்டிப்பா ஸ்கிரீன்ஸ்ல பயங்கரமா வரும். ஓகே சார், நெக்ஸ்ட் நான் சங்கீதா மேம், இப்போ ரீசெண்டா நீங்க டான்ஸ் ஆடி பயங்கரமா அந்த வீடியோ தான் ட்ரெண்ட். லைக் நீங்க ஸ்டேஜ்ல ஒரு டான்ஸ் ஆடிங்க, ஸ்டில் அதே சாம் அதே எனர்ஜி. இத்தனை வருஷமா நீங்க ஆக்ட்ரஸா இருந்திருக்கீங்க மேம், உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் அப்பல இருந்து இப்போ ஒண்ணு இருக்கு ஆக்ட்ரஸ்க்கு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? லைக் வாட் ஆர் தி திங்ஸ் தட் சேஞ்ச் இண்டஸ்ட்ரியில, காலிவுட் இண்டஸ்ட்ரியில நான் கேக்குறேன், என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியா இப்போ இல்ல லைக் as an actress நீங்க நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்க. ஆடிஷன்றதே நமக்கு நடக்கிறது தெரியறதே ரொம்ப பெரிய விஷயம். தெரிஞ்சு அங்க போய் நம்ம அதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அதுல இருந்து நம்மள அவங்க சூஸ் பண்ணி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்ப அப்படி இல்ல, கையிலே எல்லார் கையிலயும் கேட்ஜெட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே they can பெர்ஃபார்ம் அண்ட் ஒரு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துக்கலாம், எல்லாருமே கிடைச்சிடும். சோ அதுல இருந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதும், கிடைக்கலன்னா கூட அட்லீஸ்ட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணது நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு உடனே தெரிஞ்சிருது. ஐ ஃபீல் தட்ஸ் a big difference. ஓகே, உங்களுக்கு பர்சனலா எது மேம் ரொம்ப ஃபேவரட்டா? அந்த ஏரா ஃபேவரட்டா இல்ல இப்ப இருக்கிற இந்த டைம் ஃபேவரட்டா இருக்கா? ஜென்ரலாவே as an actor எனக்கு இல்ல நான் இப்ப இருக்கிறத விட நான் அந்த டைம்ல இன்னும் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல எனக்கு இந்த டைம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இது எப்பவுமே இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது வெறும் நம்மளோட ப்ரொஃபஷனலா இல்ல, பர்சனலா கூட. ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் டேஸ் ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கும். பட் அப்பவும் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணாம ஒரு நாள் ஸ்கூல் போகும்போது நான் எப்படியாவது வளர்ந்துடணும், இனிமே ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கும். பட் ஸ்டில் நீங்க காலேஜ் போன அப்புறம் என் ஸ்கூல் டேஸ்ல நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னு சொல்லுவீங்க.
அடுத்த வேலைக்கு வந்தோடனே. ப்ரொஃபஷனலி வேற இதுக்கு போகும்போது நான் காலேஜ் டேஸ்ல ஜாலியா இருந்தேன். இப்ப என்னடான்னா பாஸ்க்கு பதில் சொல்லணும், அது இருக்கு இது இருக்கு அந்த மாதிரி. சோ நீங்க அடுத்தடுத்த லெவல் போகும்போது அதுக்கு முன்னாடி இருந்த பிளஸும் இருக்கும், இப்ப இருக்கிறதுனுடைய அட்வான்டேஜஸும் நமக்கு தெரியும். சோ யூ கான்ட் சூஸ் ஒன் திங். அப்படி இல்ல. ஓகே ஓகே மேம், கிரேட். ஸோ நெக்ஸ்ட் பரத் சார், நீங்க வந்துட்டு அப்பாக்கும் பையனுக்கும் இப்படி ஒரு டெரர் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத M10 படத்துல நீங்க காமிச்சிருப்பீங்க. பட் ஆனா ரியல் லைஃப்ல உங்க அப்பாவும் அம்மாவும் உங்களோட ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்ல, ரொம்ப ஸ்வீட்டான பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்டேன். ஸோ ஹவு இஸ் த ரிலேஷன்ஷிப் வித் யுவர் பேரண்ட்ஸ்? உங்க ஹைஸ்லயும் லோஸ்லயும். அதுல அவங்க அப்பா கேரக்டர் தான் இவரா? எனக்கு ஐ திங்க் ஐம் பிளஸ்ட் டு ஹேவ் பேரண்ட்ஸ். எனக்கு சின்ன வயசுல சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி வந்தபோது எங்கள் அம்மா தான் கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருந்தாங்க. டிபிக்கல் எல்லா மிடில் கிளாஸ் மதர்ஸ்க்கும் ஒரு இன்செக்யூரிட்னஸ் இருக்கும்ல, பையன் வந்துட்டு பேசிக் டிகிரி முடிக்கணும் அப்படின்னு. பட் மை ஃபாதர் வாஸ் அந்த அதர் சைடு, இல்லை அவன் பிடிச்சது பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. ஏன்னா சினிமா சுத்தமாக சினிமானா என்னன்னே தெரியாத ஒரு ஃபேமிலி. திடீர்னு பையன் வந்துட்டு நடிக்க போகிறான் அப்படிங்கும்போது ஒரு மதராக அவங்களுக்கு ரொம்ப பயந்தாங்க. பட் எங்கள் அப்பா வந்துட்டு இல்லை, அவன் டான்ஸில் நல்லா பண்ணுறான், அது மூலமாக தான் சங்கர் சார் அவனை கூப்பிட்டுருக்காரு, அப்போ ஏதோ ஒன்று இருக்கும், நீ போய் பண்ணுடா அப்படின்னு. அப்படி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் பாய்ஸ்க்கு அப்புறம் நான் திருப்பி படிக்க போயிட்டேன். எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 6 months ஒரு ஆஃபரும் வரல, எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு மலையாளத்தில் வந்துட்டு இந்த ஃபார் த பீப்புள்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆச்சு, லஜ்ஜாவதி சாங் மூலமாக ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கே செல்லமே படம் ஆஃபர் வந்தது எனக்கு. ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸாக ஐ திங்க் ஐம் பிளஸ்ட். இப்படி ஒரு பேரண்ட்ஸ் எனக்கு M10 அப்படியே ஆப்போசிட் எங்கள் அப்பா. அந்த படம் நடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்பா அம்மா அப்பா எவ்வளவோ தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? கண்டிப்பா எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது அந்த கேரக்டர் ஸ்கெட்ச். பாத்தீங்கன்னா நான் சிட்டில வளர்ந்த பையன் தான். எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததே கிடையாது லைஃப்ல. ஈரலும் சாப்பிட்டது கிடையாது, ஈரலை சாப்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்ண ஆளும் கூட இருந்ததும் கிடையாது. ஸோ மொத்தமாவே எனக்கு எல்லாமே புதுசா இருந்தது எனக்கு. ஸோ பட் தட் இஸ் வேர் ஆஸ் அன் ஆக்டரா நம்ம செல்ஃப் சேலஞ்ச் பண்ணிப்போம்ல, நம்ம இப்படி இல்லாத ஒரு ஆள் இப்படி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அங்கே எடுத்துட்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் ரியல் லைஃப்ல ஐ திங்க் எனக்கு பிடிச்ச விஷயத்த வந்துட்டு நானா இருந்து என்ன பண்ண விட்டதுனாலதான் ஐ திங்க் நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன். அதுக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி. கண்டிப்பா சார், கிரேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஜிவி பிரகாஷ் சாரோட படமும் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி? படத்தை பத்தி எல்லாம் பேசிப்பீங்களா? அந்த பாண்ட் எப்படி? மூவிஸ் பத்தி பேசிப்போம். and then we are more like a friend. அந்த மாதிரியான ஒரு, அதாவது eventually it evolved into something. ஆரம்பத்துல வந்து ரொம்ப அடிச்சிக்கிற அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி ஆரம்பிச்சு, and then now it's more like a friendship. என்ன ஷேர் பண்ணிக்கலாம், அது மாதிரியான ஒரு. ஓகே, கிரேட் கிரேட். ஓகே, ஸோ இப்போ படத்துல யூஸ்வலா வந்துட்டு சார் யார் சார் ரொம்ப ஒரு மாதிரி துருத்துருன்னு இருப்பா? எல்லாருமே ஒரு மாதிரி கொஞ்சம் சீரியஸாவே இருக்காங்களே. நீங்களே ரொம்ப நல்லா துருத்துருன்னு இருப்பீங்க, நான் உங்களை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், யார் சார் ரொம்ப துருத்துருன்னு? துருத்துருன்னு இருக்கிறதுனா பவானி கேரக்டர் தான் ஆக்சுவலா. ஓகே, அப்படியே அந்த கேரக்டரே அப்படி இருக்கும். ஓகே, அதனால அவங்க தான் வந்து துருத்துருன்னு, அதாவது ஒரு இடத்துல டயலாக் பேசுறது கூட நின்றுட்டு பேசுற டயலாக் பேசுற இடம் கூட ரொம்ப கம்மி படத்துல. நடந்துகிட்டே பேசுறது, ஓடிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பயங்கர துருத்துருன்னு இருக்கு. ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, என்ன டேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன இன்னைக்கு? கூகுள் பண்ண கூடாது. இல்ல 26 மார்ச். ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இல்ல இல்ல அவ்வளவுலாம் இல்ல. இன்னைக்கு மீம் கிரியேட்டர்ஸ் டே. மீம் டே, ஐ திங்க் மீம் டே சம்திங். அதனால நான் வந்துட்டு ஒரு மீம் டெம்ப்ளேட்டை வச்சு ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கேன். ஸோ என்னன்னா நான் வந்துட்டு ஒரு மீம் டெம்ப்ளேட் சொல்லுவேன், அது யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கறது ஆப்டா இருக்குங்கிறத நீங்க சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்களேன்டா, இது யாருக்கு உங்க அதுல எப்படி கத்துட்டேன் பாத்தீங்களா? ஏன் எதனால சார் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்? இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போதே அறிகுறி தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்கடா. இல்ல ஏதாவது ஒண்ணு. ஓகே டன். அடுத்து இந்த ரணகலத்திலயும் ஒரு கிளிகிழிப்பு, அதுவா பண்ணதுதான். அது வந்து நீங்க பரஸ்பரம் கொடுக்கலாம். ஓகே, எல்லாரும் ஒரு பயங்கர ஒரு டென்ஷன்ல பரபரப்புல இருக்கும்போது அவர் இடையில உள்ள வந்து ஏதாவது வந்து ஒரு ஃபன் பண்ணிட்டு. ஓகே, சூப்பர், கிரேட். அடுத்து இன்னமாடா என்ன நம்பிட்டு இருக்கீங்க? செல்ஃப் பேக் பண்ணிக்கிறாங்க.
ஏன் மேம்? ஓகே ரைட். அடுத்து படிச்சு படிச்சு சொன்னேடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு. இது யாருங்க? யாரையும் மாட்டி விடவே மாட்டேன்றீங்க. இல்ல நீங்க அஜய் தடவிட்டு இருக்கீங்களா? எதுக்குங்க? இல்ல உங்க எல்லாருக்கும் மனசுல இருக்கு, அதை நீங்க வெளிப்படையா சொல்ல மாட்டேன்றீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. உள்ள பண்றான் சொல்லிக்கலாம். அது மாதிரி படிச்சு படிச்சு சொல்றேனே அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு நீங்க சொல்லிக்கிறீங்களா சார்? சொல்றது ஓகே ஓகே சார். இப்ப அடுத்து வர டயலாக்ஸா நான் சொன்னா நல்லா இருக்காது, அதனால நான் மீமாவே காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்துருக்கேன். யார் இந்த மாதிரி ஷார்ட் டெம்பர் ஆகி டக்குன்னு ஐயோ இல்ல 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 ஒரு மாதிரி மூட் ஸ்விங் ஆகி திடீர்னு கோவமா இருப்பாங்க, அப்புறமேல் ஜாலியா ஆயிடுவாங்க. டைரக்டர் தான். அவருக்கும் டிஓபிக்கும் சண்டை வரும். ம் டிஓபி பேர் வந்துட்டு சுரேஷ். ஓகே. இந்த ஷாட் இவர் வெயின் பாரு, ஏங்க இந்த ஷாட் இப்படி வைங்க அப்படின்னு பாரு, ஏங்க இந்த ஷாட் இப்படி எல்லாம் கிடையாதுங்க, இல்ல சுரேஷ் எனக்கு இப்படிதான் வேணும் சுரேஷ் அப்படிங்கும்போது, ஏங்க அதை நீங்க சொல்லாதீங்க, இந்த மாதிரி நான் சொல்லலாம், நான் தாங்க டேரக்டர், நான் தாங்க சொல்லுவேன் அப்படின்னு, நாங்க தாங்க சினிமோட்டோகிராஃபர், நான் தாங்க சொல்லணும் அப்படின்னு. இவங்களை அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இவங்களுக்குள்ள போக கூடாது. கட் பண்ணா ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் தோல்ல கை போட்டு டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம உள்ள போய் நம்ம ஏதாவது சொல்ல போய் கடைசியில வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே இது மாதிரிதான். இது மாதிரிதான். பண்ணுவாங்க. சூப்பர். உங்க 2 பேருக்குள்ளயும் பயங்கர ஒரு பாண்ட் இருக்கு. ஷார்ட் ஃபிலிம் டேஸ்ல இருந்து ஒண்ணா வர்க் பண்ணோம். ஓகே. 2 பேர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் ஒண்ணா பண்ணோம். அதனால எப்பவுமே ரொம்ப க்ளோஸா இருக்கும், கூட தான் சண்டை வரும். எஸ் அந்த மாதிரி. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறியே? இதான். நீ இன்னும் இது யாருக்கு? ஆக்சுவலா இது படத்துல நம்ம யாரு? நினைக்கிறேன். உங்க 2 பேருமா? நீங்க 2 பேருமா? ஆடியன்ஸ் வந்து சொல்லுவாங்கன்றீங்களா? அப்ப என்ன போலீஸ்காரங்களை காமெடி ஆக்கிட்டீங்களா? அப்படி இல்ல, அப்படி இல்ல. அவங்க சொல்லபடி பார்த்தா இது நான் எங்களை மீறி ஒரு விஷயம் நடக்குதுல்ல, ஒரு போலீஸ் இருக்கும்போது அவங்கள மீறி ஒரு விஷயம் நடக்கும்போது அதை அப்படி சொல்றாங்க. ஓகே. இன்னும் எங்களை பைத்தியக்காரங்களே நினைச்சிட்டு இருக்கேன் உங்க 2 பேரும். ஓகே சூப்பர். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். எல்லாரும் சிரிக்கிறாங்க. யாரு ஆன்சரு? என்ன என்ன ஒரு அமைதி. என்ன யாரு? மேம் இது வந்துட்டு பொண்ணுங்கன்னா ரொம்ப பெருசா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மேம். ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். பொண்ணுங்கன்னா ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன்னா அவங்க அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. இது யாருக்கு செட் ஆகும்? நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க. செட் ஆகும், நடுவுல இருக்கிறவங்க கூட செட் ஆகும் அவங்களுக்கு. சரி ஓகே டன். இது அப்படியே காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா பயங்கரமா அப்படியே ஓகே நல்லா இருக்கா நான் நல்லா அஜய் கண்டிப்பா நல்லா காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அப்படியே ரொம்ப ஷை ஆயி இப்ப பாருங்க பாருங்க பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுருங்க எடிட்டர். அவர் அப்படியே சிரிக்கும் போது அந்த மியூசிக் போட்டுருங்க. ஃபுல்லா ஓபன் ஆயிடுச்சு வாய். சரி ஓகே ரைட். நெக்ஸ்ட். என்ன நடக்குதுன்னே தெரியல, அவங்க பாட்டுக்கு அவங்க உலகத்துல இருப்பாங்க. எல்லாரும் போவோம். அதனால ஈவினிங் பட் நெக்ஸ்ட் டே வரையும் போயிட்டு அந்த மாதிரி தான். இல்ல இது ரியல் தூங்கிட்டேன் இல்ல, லைக் கைண்ட் ஆஃப் அந்த அவாய்ட் பண்ணி எனக்கு என்ன நடக்குதே தெரியல, அவங்க பாட்டுக்கு அவங்க உலகத்துல இருப்பாங்க. இஷ்யூ கேட்பாங்க வீட்ட. அப்படிங்களா? நான் தூங்கிட்டேன் தெரியல பார்க்கல அப்படின்னு போயிடுவேன். ஐ திங்க் நீங்க உங்களை சொல்லிக்கிட்டீங்க. பவதாரணி. ஓ பவானி ஸ்ரீ அவங்கள சொல்லிக்கிட்டாங்க. சாரி என் ஃப்ரெண்ட் பேர் பவதாரணினால டக்கு டக்குன்னு வந்துருது. ஓகே லாஸ்ட். இல்ல இல்ல அவரு எங்களை சொல்றாரு. யார் அந்த லூசு? ஓகே ஓகே சூப்பர் கிரேட் 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 சூப்பர். இதோட கடைசியா ஒண்ணு இருக்கு. ஓகே சீக்கிரம் முடிச்சு விட்டுருக்க மாட்டாங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே அடுத்து வந்துட்டு இப்ப சீன்ஸ் இட்ஸ் லைக் கிரைம் த்ரில்லர்ங்கறனால காலிவுட் இண்டஸ்ட்ரியில வந்த கிரைம் த்ரில்லர் படங்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். உங்களுக்கு தெரியும்ல, நீங்க ஆரம்பிக்கணும்.
இல்ல இது வந்துட்டு வருஷம் சொல்லணும், யாரு சொல்லலையோ அவங்க அவுட். காலிவுட் படம் இருக்குல்லங்க, அதுல நிறைய கிரைம் த்ரில்லர் படம் இருக்குல்ல, ஒண்ணு நீங்க சொல்லணும். அடுத்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ராட்சசன் சொல்றாங்கன்னா அடுத்து இவர் ஒன்று சொல்லுவாரு, அடுத்து எல்லாரும் சொல்லணும். உங்களுக்கு சப்போஸ் தெரியலன்னா நீங்க அவுட். ஓகே ரெடி? ரெடியா வச்சிருக்காங்க. 3 2 1 ஸ்டார்ட். ராட்சசன். ஈரம். ஓகே இல்ல இருங்க, சந்திரமுகி எங்க கிரைம் த்ரில்லர்? ஏங்க அது எங்க கிரைம் இருக்கு? அது கைண்ட் ஆஃப் ஹாரர் லைக் த்ரில்லர் அந்த மாதிரி. கிரைம் த்ரில்லர். குற்றம் 23. சரி ஓகே விடுங்க, ஃபர்ஸ்ட் டைம்ங்கறனால நம்ம வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துறலாம். குற்றம் 23. அடுத்து நீங்க. ஓகே ஓகே அந்த நாள். ஓகே ஐயோ திருஷ்யம் தமிழ்ல என்னங்க? பாபநாசம். ஆக்சுவலி அது பாபநாசம் தான் நான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா காலிவுட் நான் சொன்னேன். பாபநாசம். ஓகே ஃபைன். 100வது நாள் கிரைம் த்ரில்லர் தானே? 100வது. ஓகே அண்ணின்னு சொல்லலாமா? சைக்கோ த்ரில்லர். கலகலப்பு. கலகலப்பா. அண்ணியும் சைக்கோ மாதிரி தான். சைக்கோ த்ரில்லர். சரி வச்சுக்கலாம். ஓகே ஓகே சூப்பர். ஓகே மேம் அவுட். அடுத்து நீங்க. ஓகே ஓ இப்படி சொல்லிட்டே போணும். ஆமா சார், யாரு சொல்லாம மேம் அவுட் ஆயிட்டாங்க அந்த மாதிரி அவுட் ஆயிடுங்களா? கிரைம் தடையறதாக்க. எல்லா படமும் தெரிஞ்சிருச்சு. அடே உன்கிட்ட ஏங்க இப்படி எல்லாம் ஏதோ சொன்னா நானும் சொல்லிட்டே போவேன். சரி சரி ஓகே அபர்ணதி அவுட். இல்ல த்ரில்லர் கிடையாதுங்க, கிரைம் த்ரில்லர். கிரைம் த்ரில்லர். நான் உங்க படத்தோட ஜானர் வழியா அப்படி கொண்டு வந்தேன். அப்ப நான் வெளில போயிட்டேன். ஆமா சரி நீங்க. ஓகே டக்குனு எங்க வராது. சரி அவுட். 1 2. ஓகே நீங்க 3 பேர் தான் இருக்கீங்க. ஓகே ஆமா ஆமா கேட்டல நான் அவுட். ஓகே கேட்டேட். ஓகே டன். தீரன். ஓகே ஐயோ எஸ். நான் அவுட்டுங்க. ஓகே ஓகே சூப்பர். அஜய் கார்த்தி அவர்கள் தான் வின்னர். ஆக்சுவலி நான் இவ்ளோ தாக்கு பிடிச்சேன்னு எனக்கே தெரிஞ்சிருப்பேன். சூப்பர். ஓகே சின்ஸ் இப்போ வந்துட்டு இந்த படம் வந்துட்டு காளிதாஸ் 2 படம் வந்துட்டு நானுமே இப்ப நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு கேங். ஓகே இப்போ நீங்க என்னை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்துக்கு பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணுவீங்க? உங்க அம்மா படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, போர் அடிக்காம பார்க்கணும்னா நீங்க தியேட்டர்ல வந்து இந்த படம் பார்க்கலாம். ஓகே ஓகே எல்லாரும் சும்மா அதாவது கன்வின்ஸ் பண்ணல, நான் தான் ஆடியன்ஸ்ங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படம் எதுக்காக நான் பார்க்க வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே யா மைக் மட்டும். இவ்வளவு நேரம் ஒரு மைக் இல்லாம வேற பேசிட்டு இருக்காரு. ஐயோ நம்ம 2 பேரும் ஒண்ணா படம் பாக்குறோம். ஓகே கடைசி வரையும் உங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். அந்த சேலஞ்சோட நம்ம அந்த படம் பார்க்கணும். ஓ அப்படி சி பயங்கரமா கன்வின்ஸ் பண்றாங்க என்ன. இருக்கும்ல. சோ ட்விஸ்ட் கண்டிப்பா வந்துட்டு கண்டே பிடிக்க முடியாது. ஓகே கிரேட் கிரேட் கிரேட். நீங்க பரத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பயங்கரமா இருந்துச்சு மச்சான், அதனால நம்ம போய் செகண்ட் பார்ட்டும் பாக்குறோம். பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா மாஸ் பண்றோம். ஆப்வியஸா சஸ்பென்ஸ் ரொம்ப விரும்புறவங்க, இந்த ஜானரை விரும்புறவங்க. அது மட்டும் இல்லாம காளிதாஸ் 1 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே அண்ட் அந்த ரிவீல்லாம் வந்து வாஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அண்ட் காளிதாஸ் 2 வந்து நீங்க எல்லாரும் கேட்டீங்கல்ல, we all believe that it's better than that part. So காளிதாஸ் 2 வந்து பாருங்க. ஓகே சூப்பர் கிரேட். ஐம் கன்வின்ஸ்ட். கண்டிப்பா ஆடியன்ஸ் தியேட்டர்ல வந்து படம் பார்ப்பாங்க. படம் கண்டிப்பா பெரிய அளவுல வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much for your time. Thank you so much. Yeah.